ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு பிரியராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பன்னீர் வச்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பன்னீர் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை நான் பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 கேரட், ஒரு பெரிய கேப்சிகம், ஒரு 150 கிராம் பன்னீர் சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி கல்லில் போட்டு தட்டி எடுத்திருக்கேன். அப்புறமா நம்மளோட பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குல்ல, ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து அது கொஞ்சம் நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா சீரகம், மிளகு ரெண்டையுமே ஈக்குவலாக எடுத்து அதை நம்ம பொடி பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சாப் பண்ணியோ கட் பண்ணியோ குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் குக் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் பெருசாக நம்ம கட் பண்ணி போட்டோன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ ஒரு தவா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் பட்டர் அல்லது நெய் அல்லது குக்கிங் ஆயில் என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி க்யூப் பட்டரில் 1 க்யூப் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நம்மளோட தவாவில் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஆயிலோ பட்டரோ கீயோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை தான் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பன்னீர் அதிகமாக எண்ணெய் எடுத்துக்காது, அதனால் நீங்கள் லைட்டாகவே சேர்த்தா போதும். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நோட் என்ன அப்படின்னா, தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம போடுற மசாலா கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா அல்லது கரம் மசாலா, இது மாதிரி எது நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ அதில் அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது நம்ம க்யூப் பன்னீரை அதில் சேர்த்துடலாம். ஒன்றா தனித்தனியாக சேர்த்துருங்க. அப்போ தான் அது ஈவனாக குக் ஆகும். இந்த பாருங்கள், தனித்தனியாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 செகண்ட் நார்மலாக விட்டுருங்க. கொஞ்சம் அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுடலாம் அந்த பன்னீரை. அது அந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸில் போடும்போது பன்னீரோட எல்லா இடத்துலையுமே மசாலா பட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்புறமா பன்னீரில் ஒரு விஷயம், சில பேருக்கு அந்த பன்னீரோட ரா ஃப்ளேவர் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பன்னீரை தவாவில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்புறமா ஒரு கடாயில் 1 க்யூப் பட்டர் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக நம்ம குக்கிங் ஆயிலை சேர்த்துருக்கோம். அப்புறமா நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணிக்கு சேர்க்குற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், குடைமிளகாய் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். ஒன்றா ஈவனாக குக் ஆயிரும், அதனால் ஒன்றாவே சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் குக் ஆகும்போதே அதில் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்து குக் பண்ணி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். அதனால் இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தீங்கன்னா காய் கொஞ்சம் வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துடலாம். இஃப் சப்போஸ் யாராவது டயட் மெயின்டைன் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் ரைஸை கம்மியாக எடுத்துக்கோங்க. பன்னீர் அண்ட் வெஜிடபிள்ஸை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரைஸை கொஞ்சம் கம்மியாக்கிக்கோங்க. இப்போது நம்ம பன்னீரை சேர்த்து நல்லா 1 டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் குக் பண்ணி எடுத்துருக்க பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துறேன். நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சாதத்தை சேருங்க. சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஹாப்பி மாவோட அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பேக்கெட் சேர்த்துருந்தேன். வேறு எந்த ஒரு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலா பொடி எதுவுமே சேர்க்கலை. இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மாத்திரம் தான் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்த இந்த சீரக மிளகுத்தூள் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். மிளகு சீரகத்தூள் சேர்க்கும்போது தான் அந்த ஃப்ரைட் ரைஸோட அந்த ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்.
ப்ளஸ் அந்த ஹாப்பிமாவோட ஃப்ரைட் ரைஸ் சேர்க்கும்போது இன்னும் அது கரெக்டான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஹாப்பிமா யூஸ் பண்ணுறதுல அவ்வளோவா ஒரு விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து ஒரு மசாலா பொடி, நம்ம ஹாப்பிமாவுக்கு பதிலாக அந்த காய்கறி வதங்கும் போதே மசாலா பொடி, இந்த மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ஆனால் அப்போயும் உங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் ஒரு ஃப்ளேவர் வந்து இதில் கிடைக்காது. நார்மலாக ஒரு புர்ஜி ரைஸ் டேஸ்ட்டில் இருக்கும், அவ்வளோதான். அந்த ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஹாப்பிமாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணோம். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால் உங்களோட ஷேர் பண்ணலான்னு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பபாய் ஃப்ரம் பிரியா ராம்.